வணக்கம். துக்ளக் வாசகர்களின் சங்கநாதம் 360 டிகிரி அலசல். ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள், அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் நாம் காண்கிறோம். எனவே மறைக்கப்பட்ட உண்மைகளை உணர்த்தவே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்று நான் பிரேமா, என்னுடன் டாக்டர் பரமேஸ்வரன் கலந்து கொள்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, திமுக vs பாஜக யார் குற்றச்சாட்டு எடுபடும் அப்படின்னு ஒரு தலைப்பு. அதுல முதல்ல என்ன கேக்குறாங்கன்னா, 5000 கோடி தமிழக அரசு உலக வங்கியுடன் கடன் வாங்கி பணிகளை செய்தது, அதை மத்திய அரசு கொடுக்கலை அப்படின்னு ஒரு இதுவா சொல்றாங்க. கரெக்ட் தான். இப்போ 5000 கோடி ரூபாய் வந்து இவங்க உலக வங்கியிலேருந்து வாங்கினாங்க. இது வாங்கினது கூட இந்த அரசாங்கம் வாங்கல. இது முந்தைய அதிமுக அரசாங்கம் தான் இது உலக வங்கிட்ட இருந்து கேட்டது. உலக வங்கி அங்கீகரித்தது. அந்த பணம் வரும்போது இவங்க ஆட்சியில இருந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்ப என்னன்னா, ஒரு சாதாரண குடிமகனா நம்ம கேட்கிறோம், இது மாதிரி 5000 கோடி கடன் வாங்கினீங்க இல்லையா, அதை வச்சு என்னெல்லாம் திட்டங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்றது கேட்கிறோம். அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா, இதே இந்த சாம்பாட்டு ட்ரெயினுக்காக இந்த பணத்தை வச்சுட்டு முதல்லயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 95% முடிச்சிட்டோம், அதனால 4500 கோடி ரூபாய் செலவாயிடுச்சு அப்படின்னு அப்ப சொன்னவங்க, அதுக்கப்புறம் மழை வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட போது திடீர்னு அவங்க ஒரு இது பண்ணி ரிவர்ஸ் கியர்ல போய் நாங்க வந்து 50% தான் நாங்க செலவு பண்ணியிருக்கோம், 2000 கோடி ரூபாய்க்கு தான் நாங்க செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்படி சொல்லும் போதுதான் இவங்க சொல்றது மேல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்படுறது. அதுக்குதான் கேட்கறாங்க. ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கேட்கல, அவங்க கேட்கறதுல ஒரு சாதாரண குடிமகனாக அவங்க கேட்கறாங்க, இது மாதிரி நீங்க பணம் வாங்கினீங்கல்ல, இது என்னெல்லாம் பண்ணீங்க, நீங்க மாத்தி நீங்க கணக்கு சொல்லும் போது கரெக்டான கணக்கு எதுங்கிறதுக்கு ஒரு கணக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க சொல்றாங்க, உலக வங்கியில இருந்து நாங்க வாங்கியிருக்கோம், நீங்க மத்திய அரசு கொடுக்கல அப்படின்ட்டு. உலக வங்கிட்டே இருந்து வாங்கினா என்ன, வேற யார்கிட்ட இருந்து வாங்கினா என்ன, அந்த கடன் சுமைங்கிறது பாத்தீங்கன்னா அது தமிழக மக்கள் தலையில தானே போய் விழ போறது. தமிழக மக்கள் கடையில ஆல்ரெடி 8,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னும் போது, இந்த கடன் சுமையெல்லாம் தமிழக மக்கள் சுமக்கணும் அப்படிங்கிற போது அது எப்படியா செலவு பண்றீங்க அப்படின்றது கேட்கறது தப்பே இல்லையே. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அவங்கள்ட்ட யாராவது கணக்கு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அவங்க கணக்கு கொடுக்கறது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத வரலாறு. ஆட்சியே கவுந்திருக்கு, ஆட்சியை விட்டே அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது ஆட்சியை விட்டு நீக்கிடுவாங்க, புது கட்சி வந்து அப்புறம் அவங்க அல்லல் பண்றதும் அவங்கதான். ஆமா. அப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, கச்சத்தீவுக்கு கொடுக்கும்போது திமுக கூட்டணி கட்சியிலே இல்ல அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? இல்ல சரியா, சுத்த பொய், முழு பொய் அப்படின்னு சொன்னா அதுதான். ஏன்னா கச்சத்தீவு பத்தி நேரு வந்து 1961லயே எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்திரா காந்தி அதுக்கப்புறமா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 73ல அது கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ணி இந்திரா காந்தியுடைய செக்ரட்டரிஸ் வந்து கருணாநிதி அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்த போது கருணாநிதியோட வந்து கலந்து ஆலோசித்து, இது மாதிரி இந்த ஒரு விஷயத்த நாங்க பண்ண போறோம், அது உங்களுடைய ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு இல்லாம அதுக்கு மேல அவங்க ஒரு உத்தரவாதத்தையும் கேட்டாங்க இவர்கிட்ட, இது மாதிரி நாங்க கொடுக்க போறோம், நீ இது வந்து இது மத்திய மாநில ஒரு சண்டையா இதை மாத்திராதே, ஒரு விவாத பொருளா இதை மாத்திரக்கூடாது அப்படின்னு இவங்க கேட்டாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சரி அது மாதிரி மாத்த மாட்டேன், ஆனா இதை நான் வந்து வெளியில சொல்ல மாட்டேன், அது சொல்ல முடியாது, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாதான் கேள்வி. அதனால அதுக்கப்புறம் 1973 நடந்த இதெல்லாம் 74ல கச்சத்தீவு முழுக்க ஸ்ரீலங்கா கையில ஒப்படைக்கப்பட்டது. என்ன 74க்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அந்த மீனவர்கள்லாம் போய் அந்த இடத்துல போய் கச்சத்தீவுல போய் அந்த வலையை உணர்த்தலாம், அப்போ போட் அங்க கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்திருந்தாங்க. அது 1976ல அந்த பர்மிஷனும் போயிடுச்சு. இது முழுக்க ஸ்ரீலங்கா கையிலேயே போயிடுது அப்படிங்கிறதுதான் வரலாறு. அதனால முழுக்க கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணியோட நடந்த ஒரு விஷயமா தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. இப்ப அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, காங்கிரஸோட காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கு வந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல என்ன, திமுகவோடு சேர்ந்து காங்கிரஸ் நல்லா பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா
காங்கிரஸுடைய வங்கி கணக்கு முடக்கப்படவே இல்லை. நேற்றுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. வங்கி கணக்கு முடக்கப்படவே இல்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 135 கோடி ரூபாயை அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவ்வளவுதானே வழி, எந்த வங்கி கணக்கும் முடக்கப்படவில்லை. காங்கிரஸுக்கு பல வங்கி கணக்குகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இது அப்பட்டமான பொய். ஓகே, அடுத்தது இன்னொரு சேனல்ல இல்ல, காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இதெல்லாம் வங்கி கணக்கெல்லாம் முடக்கினா கூட மிகப்பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் காங்கிரஸ்காரங்க தான் இருக்காங்க. கர்நாடகால போய் பாத்தீங்கன்னா DK சிவகுமார் அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு 4 எலெக்ஷன் நடத்த முடியும் அவங்களால. திருப்பதி உண்டியிலே பணம் இல்லாம போயிடும் அவங்க கிட்ட இல்லைன்னா. ஆமா. அடுத்தது இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, பரப்புரையில் யுத்தம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு ஒரு சேனல்ல பரப்புரை. அது என்னன்னாக்க, அது காங்கிரஸ் மெம்பர் சொல்றாரு, நாங்களும் திமுகவும் நீண்ட நாளா கூட்டணியில தான் இருக்கோம். 2004லேருந்து 2024 வரைக்கும் ஒரே ஒரு எலெக்ஷனை தவிர பாக்கி எல்லா எலெக்ஷனையும் நாங்கள் கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அறிவாலயத்திலேயே தான் நாங்க நிறைய முடிவுகள்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த காங்கிரஸ் சொன்னவருக்கு இந்த ஒப்புதல் வாக்குகள் கொடுத்ததுக்காக நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். நாங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் இது மாதிரி காங்கிரஸ் ஒரு தனி கட்சி, திமுக ஒரு தனி கட்சி, காங்கிரஸ் எல்லாம் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு டெசிஷன் எடுக்கும், அதுக்கப்புறம் திமுக இங்க அறிவாலயத்துல டெசிஷன் எடுக்கும், அப்புறமா 2 பேரும் கலந்து ஆலோசித்து பேசுவாங்கன்ட்டு. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாங்க நேரம் வருவோம், அறிவாலயத்துக்கு வருவோம், அறிவாலயத்துலதான் நாங்க கூடி கலந்து ஆலோசித்து டிசைட் பண்ணுவோம். அப்படின்றதுனால நாங்க திமுகவின் அடிமை அப்படின்றத ஒரு சாசனமே எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு. நம்ம இப்பதான் நினைச்சோம், 2004லயே நாங்க அப்படிதான் அவங்களுக்கு அடிமையா தான் இருந்திருக்கோம் அப்படின்றது சொன்னதுக்கு மிக்க நன்றி அவங்களுக்கு சொல்லிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இதை பத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு தடவை அந்த ஒரு இதுல சொல்லுவாரு, இது மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துலயும் பெரியார் சிலை வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது, ஏன் நம்ம ஒரு சிலையை ஒண்ணு எடுத்து காங்கிரஸ் இதுல போய் வச்சு காங்கிரஸ்காரங்களாம் ரொம்ப மட்டமானவன் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பிரயோஜனம், காங்கிரஸ்காரங்க சத்தியமூர்த்தி பவன்ல வச்சா ஒண்ணுமே பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா காங்கிரஸ்காரன் அத்தனை பேரும் முழுக்க அறிவாலயத்துல கடந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அது எவ்வளவு யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறது இப்ப புரியுது. பரவாயில்ல, அவர் வந்து தீர்க்கதரிசி. ஆமா, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். அடுத்தது இன்னொரு தலைப்புல என்னன்னா, தேர்தல் களத்தில் எடுபட போவது யார் அப்படின்னு, அதாவது இந்த 3 கட்சியில யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. அதுல வந்து முக்கியமா ஆரம்பத்திலேயே சொல்றாங்க, தமிழக வாக்காளர் மத்தியில ராமர் கோயில் விஷயம்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க பார்வை? இல்ல, இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த ராமர் கோயில் விஷயம்ங்கிறது வந்து வாக்காளர்களுக்கு கவர்றதுக்காகவோ ஓட்டுக்காகவோ பண்ணின ஒரு விஷயமே கிடையாது. 500 ஆண்டுகளாக ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும். ராமருடைய கோயில் இடிச்சுட்டாங்க, அவருடைய பிறந்த இடத்துல நம்ம அந்த கோவில் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்துக்களுடைய எல்லாருடைய அபிலாஷயமா இருந்தது. அதை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது பிஜேபியோடைய எண்ணமா இருந்தது. அது பூர்த்தி செய்யப்பட்டது, அவ்வளவுதானே ஒழிய இதுல வாக்கு அரசியலே இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கிற இது ஒரு தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, தமிழகத்தில் இருக்கிற ஆன்மீக மக்கள் நிச்சயமா அதை வரவேற்கதான் செய்வார்கள். வாக்குகளை பத்தி நம்ம இந்த கவலைப்படாமல் செய்த ஒரு விஷயம் தான் இந்த ராமர் கோவிலுங்கிறது. ஆனா ஒண்ணு, அவங்க தமிழக மக்கள் கிட்ட வாக்க எடுபடுறதோ இல்லையோ, ஆராசாவோட ஒய்ஃப் வந்து ராம பக்தி ஆயிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதாவது போஸ்ட் பஸ்ஸா ராம பக்தியா இருந்தாங்கன்னு சொல்றாரு அவர். அதுதான், அது ஒரு நல்ல விஷயம் தான். ராமர் கோவில் கட்டினதுல ஒரு இவங்க நல்ல இந்துக்களை எதிர்த்து, இந்து சாமிகளை எதிர்த்து பேசினவங்களோட மனைவி ராம பக்தைன்னு இப்ப சொல்லிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கல்ல. அது வரைக்கும் ராமரோட அருள் நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, அதான் இந்த வங்கி கணக்குல சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சிட்டு நீங்க வந்து மக்களை எல்லாம் மக்களோட காசுகளை எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்ட்டு, அதாவது அந்த மினிமம் பேலன்ஸ் காசு அப்படின்ற மாதிரி மோடி கொள்ளை அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மோடி கொள்ளை அடிச்சாருங்கிறதுக்கு இவங்க என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வங்கி கணக்குகள் இருக்கும்போது அதுல ஒரு நடைமுறை இருந்தால்
அந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டியதுங்கிறது அவசியமான ஒரு விஷயம் தானே. அதுல வேற எதுவுமே கேள்வி கேட்கறதுக்கே இல்லை. இதுல இருந்து அரசாங்கம் இதுல எதுவுமே கிடையாது, இதுல பங்கே கிடையாது. வங்கிக்குன்னு ஒரு கொள்கைகள் இருக்கு, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணனா அதனால யாராவது பாதிக்கப்பட்டால் அது அவர்களுடைய தனிப்பட்ட முறையில பாதிப்பதான் நம்ம பார்க்கணும் வழியே. அதுக்கு நம்ம வங்கியை குற்றம் சொல்லக்கூடாது, அரசாங்கத்தையும் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம். இல்ல இதுல எனக்கு ஒரு பர்சனலா ஒரு சந்தேகம் இருக்கு டாக்டர், நான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜன்தன் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தானே? ஜன்தன் அக்கௌண்ட் நில் பேலன்ஸ் அக்கௌண்ட் தான், அவ்வளவுதான். அதுதான் அது அதுல இருந்து புடிச்சுக்கிறாங்கன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. இவங்க ஜன்தன் அக்கௌண்ட் பத்தி பேசியிருந்தாங்கன்னா அது நில் பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். மீதி அக்கௌண்ட்ல இருந்துன்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். மினிமம் பேலன்ஸ்ங்கிறது எல்லா ஒரு யூனிவர்சலா எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அதாவது இப்ப பெரிய பெரிய மத்தவங்க வச்சுக்கிற இது ஜன்தன் அக்கௌண்ட்ல அந்த மாதிரி கிடையாது. மினிமம் பேலன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? அதை மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லணுங்கிறது நம்ம கடமையா நான் பாக்குறேன், இல்லைங்களா? கரெக்ட் மேடம். அடுத்தது பாத்தீங்கன்னா இவரு திமுக சேர்ந்தவர் ஒருத்தர் சொல்றாரு, புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் ஏன் பதவி விலகி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? நம்மளுடைய கேள்வி என்னன்னா, புல்வாமா தாக்குதலுக்கு ஏன் பிரதமர் பதவி விலகவில்லை அப்படின்னு சொன்னா, இப்ப கோயம்புத்தூர் பிளாஸ்டுக்காக 98 நடந்த போது திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதா, இல்ல அதுக்கப்புறமா இப்போ கோயம்புத்தூர்ல பிளாஸ்ட் ஏற்பட்டதுக்காக முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகினாரா, இல்ல துரைமுருகன் தான் பதவி விலகினாரா? யாரும் விலகலையே. அதனால அப்படி ஒன்று நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோட இல்லாம புல்வாமா தாக்குதலை பத்தி அவதூறா பேசின அந்த காஷ்மீர் கவர்னர் அவருடைய வீட்டுல போய் ரெய்டு நடந்த போது பலவிதமான விஷயங்கள் தெரிஞ்ச போதுதான் தெரிஞ்சது இவர் எவ்வளவு எதற்காக இந்த மாதிரியான பொய்யான செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அதனால இது பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேசத்திற்கு எதிரான ஒரு நடப்பு நடந்திருக்கிறது புல்வாமா தாக்குதல்ல. அதற்கு வேண்டிய ரிட்டார்ட் இந்திய அரசு கொடுத்தது. நேரடியாக தாக்குதல் நடத்தி அவர்களுடைய அந்த டெரரிஸ்ட் இடத்தையே நிர்மூலமாக்கியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ புல்வாமா தாக்குதலுக்காக நம்ம பேசாம இருக்கல, அதுக்கு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து அவர்களுடைய டெரரிஸ்ட் இடத்தையே நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அக்ராஸ் த பார்டர் போய் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். அது உலகறிஞ்ச உண்மை இல்லைங்களா? இப்ப அடுத்தது என்ன கேக்குறாங்க, கச்சத்தீவு அப்பாவோட ஒப்புதலோட, அப்பான்னு அவங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்பாவோட ஒப்புதலோட தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வலதுசாரியாளர் சொல்றாரு. அப்போ நெறியாளர் கேட்கிறாரு, பாஜக ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட தானே இருந்தது 10 வருஷமா, ஏன் அதை திருப்பி கேட்க வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. எனக்கு அதாவது இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, டிப்ளமசியும் தெரியாது அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிறோம். முதல் விஷயம், கலைஞர் காலத்துல அது கொடுக்கப்பட்டது, அவருடைய ஒப்புதலோடு தான் கொடுக்கப்பட்டது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மற்றொரு நாட்டுக்கு நம்ம ஒரு இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்பி அதை நான் போய் என்கிட்ட நான் பென்சில் கொடுத்துட்டேன், பேப்பர் கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க முடியாது. இது ஒரு டிப்ளமேட்டிக்கா தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். எவ்வளவுதான் உங்களுடைய மெம்பர்ஸ் அதிகமா இருந்தாலும் கூட இந்தியாவுக்குள்ளதான் அதை பண்ண முடியும். இந்திய இறையாண்மைக்குள்ளதான் பண்ண முடியும். வெளிநாட்டோட இருக்கும்போது நீங்க டிப்ளமசியை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அந்த டிப்ளமசியை யூஸ் பண்ணி டிப்ளமேட்டிக் எஃபர்ட் அப்படின்னும் போதே அது கொஞ்சம் டைம் ஆகத்தான் ஆகும். அதனால அது வேண்டிய முறைப்பாடுலாம் இப்போ பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டுதான் வருகிறது. அதனுடைய 3வது டேர்ம் நடக்கும் போது நிச்சயமா ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் நம்ம திருப்பி நம்ம அந்த கச்சத்தீவை நம்ம பெற்றுடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா கச்சத்தீவுல நம்மளுடைய மீனவர்கள் அதை முழு அதிகாரத்தோட அதை பயன்படுத்துறதுக்கு வேண்டிய வசதிகள் இது செய்து தரப்படும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். அடுத்தது வழக்கம் போல தமிழுக்கு நிதி கொடுக்கல, சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அது மேடம், அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அது என்ன பண்ணினாங்கன்னா 13 சான்ஸ்கிரிட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சாங்க. அந்த 13 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு 50 கோடி செலவு அப்படின்னு சொல்லிட்டுனா அது 675 கோடி ஆயிடுறது. அதே பாத்தீங்கன்னா தமிழுக்குன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அதனால அந்த ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு 75 கோடி கொடுக்குறாங்க.
அவ்வளவுதானே ஒழிய அதுல வேற எதுவுமே வித்தியாசமான விஷயமே இல்லை. 13 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு அந்த வித்தியாசம் தான். ஓகே. இப்ப அடுத்தது பிஜேபியின் பாரதத்தை காப்போம் என்கிற கொள்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மாறுபட்ட கொள்கைகளை கொண்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பாரதத்தில் இருக்கிற 142 கோடி மக்களும் ஒன்னா சேர்ந்து காப்பாத்திக்குவாங்க. ஆனா இந்த இந்திய கூட்டணின்னு சொல்லி இந்தி கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த இந்திய கூட்டணியை அவங்க ஒன்னா சேர்த்துக்கிறது பார்க்கட்டும். இந்திய கூட்டணியின் தலைவரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ராகுல் காந்தி, அவருக்கு இப்ப வயநாடுலயே அவருக்கு பலமான எதிர்ப்பு இருக்கிறது. ஏன் அந்த இதுல இருக்கிற பினராயி விஜயனே வந்து நீ ஏப்பா இந்த இடத்துல வந்து போட்டி போடுற அப்படின்னு கேட்கிறாரு. அது மாதிரி அது ஒரு நிலைமை இருக்கும்போது இந்தி கூட்டணியை முதல்ல இவங்க காத்துக்கட்டும். அந்த அட்லீஸ்ட் இவங்களுடைய தலைவரான ராகுல் காந்தி எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவர் ஒரு எம்பி சீட்டா வரத்துக்கு வழி பண்ணட்டும். இந்தியா காப்பாற்றிக் கொள்ளும். 142 கோடி இந்திய மக்கள் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள், சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து. அது பிஜேபியின் தலைமையாகத்தான் இருக்கும். நிச்சயமாக. தங்கள் இவ்வளவு நேரம் என்னோட சேர்ந்து என்னோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை இதே மாதிரி சில பொய்களோடையும் அதற்கு உண்டான உண்மைகளோடையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், வணக்கம். தேங்க்யூ.